இதே சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க. மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், கல்பாசி இலை, அந்த நட்சத்திரம் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இது கொஞ்சம் வதக்கலாங்க. இது நல்லா வதங்குதுங்க. நான் என்ன பண்ணுவேன், அது கூடவே தக்காளியை போட்டுருவேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ரெண்டும் நல்லா கொஞ்சம் கூழ் மாதிரி ஆகிடும். இல்லைன்னா தக்காளியும் அப்படியே நட்டு நட்டாக நின்றுடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூன் தாங்க, இதில் 2 போட்டுருக்கேன். அது நல்லா நம்ம கலர் விட்டுக்கலாம். இது நல்லா வதங்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு இது கலர் விட்டுக்கலாம். வேக வச்சு வச்சா கறியை இதில் போட்டுக்கலாங்க. கறியை போட்டு இது நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கறி இடி பிடிக்காத நம்ம கலரி விட்டுணும். இதில் பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. அதனால் இந்த ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி பவுடர். இந்த கிளாஸில் 1.5 போட்டேங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஊற்றிருக்கேன், இல்லை 2 ஊற்றிக்கலாம். இது 3வது கிளாஸுங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ நல்லா பார்த்தீங்களா, கறியில் உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும். இப்போ அரிசியை போட வேண்டியது தான். அரிசியை போட்டுலாங்க. இது நல்லா ஒரு 1/2 ஹவரா நான் அரிசியை ஊற வச்சாச்சு, பாஸ்மதி ரைஸை. இது பாருங்க, போட்டாச்சு, அரிசி போட்டாச்சு. இது ரொம்ப கலரக்கூடாது. வேறு எப்படியும் ஒரு 1/2 ஹவர் மேலே ஊறினதால் அரிசி உடையும். அதனால் கலராத கொஞ்சம் சும்மா இந்த பக்கம் இப்படி இதாக கலரணும். நம்ம புதினா ஏற்கனவே பாதி போட்டோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் தூவி விட்டுடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் இதில் போட்டாங்க. கலரி விட்டுடலாம். கலரிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. பாருங்க, வெயிட்டானது நல்லா வெயிட்டாக இருக்கிறது வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, கமன்னு வாசனை வருதுங்க. மட்டன் பிரியாணி சூப்பராக. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் கலர் கொஞ்சம் நம்ம விருப்பம்தான் இது கலர் போடுறதெல்லாம். ஆஹா, சூப்பருங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பலன்னு. அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது டுடே சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காம